இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கோர்ட் ஜாமீன் தந்துள்ளது. ஆனால் பெண்களுடைய துணிகளை 6 மாதங்கள் துவைத்து தர வேண்டும் என்று கோர்ட் நிபந்தனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. பீகார் மாநிலம் மஜ்கோர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் லலன்குமார். இவருக்கு 20 வயதாகிறது. இவர் ஒரு சலவை தொழிலாளி. இவர் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு சுமத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணையும் நடந்து வந்த நிலைமையில் கடந்த ஏப்ரல் மாதம் சிறைக்கு சென்ற லலன்குமாருக்கு சமீபத்தில்தான் ஜாமீன் கிடைத்திருக்கிறது. ஆனால் நிபந்தனை ஜாமீன் தரப்பட்டது. அதன்படி அடுத்த 6 மாதங்களுக்கு கிராமத்தில் இருக்கும் 2000 பெண்களுடைய துணிகளை துவைத்து அயன் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனையாகும். லலன்குமார் ஏற்கனவே சலவை செய்யும் தொழிலாளி என்றாலும் அது அவருக்கு எளிதான வேலையே என்றாலும் இலவசமாக 6 மாதத்துக்கு பெண்களுடைய துணிகளை துவைக்க வேண்டும் என்பதே நிபந்தனையின் சாராம்சம். எனவே கோர்ட்டின் நிபந்தனை குறித்து மாவட்ட எஸ்பி சந்தோஷ்குமார் சிங் விளக்கமாக எடுத்து சொன்னார். இந்த நிபந்தனையை நிறைவேற்ற அந்த கிராமத்தில் அனைவரும் இணைந்து லலன்குமாருக்கு துணி துவைக்க தேவையான சோப் பவுடர்கள், பிரஷ்கள் போன்றவற்றை தந்தனர். இதற்கிடையே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு போலீசாரின் விசாரணையும் முடிந்துவிட்டது. வழக்கை முடிக்க இருதரப்பும் பரஸ்பரம் ஒப்புக்கொள்வதற்கான விண்ணப்பங்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலைமையில்தான் குற்றவாளி தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப சமூக பணியாற்றுவதாக ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவருடைய சேவையை பார்த்து 6 மாதங்களுக்கு பிறகு கிராம தலைவர் மற்றும் அரசு அலுவலர் என 2 பேர் அளிக்கும் சான்றிதழை பொறுத்துதான் இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அந்த கிராமத்தின் தலைவர் நசீமா கத்தூன் இதை பற்றி சொல்லும் போது, இது மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவு. இந்த உத்தரவால் கிராமத்தில் இருக்கும் பெண்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். இந்த உத்தரவால் கிராமத்தின் பெருமையும் பெண்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்றார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.